வெல்கம் சில்ட்ரன். 4ஆம் வகுப்பு அறிவியலில் 2 பாடங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு அலகு 3 தாவரங்கள் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் தெரியுமா? அதாவது தாவரத்தினுடைய பாகங்கள் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமாக இலையோட பாகங்கள் மற்றும் மலரின் பாகங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதனுடைய செயல்பாடுகளை பற்றி அறிஞ்சிக்க போகிறோம். அப்புறம் ஒளிச்சேர்க்கை என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பச்சையமுள்ள மற்றும் பச்சையமற்ற தாவரங்கள், அழகு தாவரங்கள், அப்புறம் தாவரங்கள் உண்ணக்கூடிய பகுதிகள், இவை எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அறிமுகத்துக்கு போகலாமா? பாருங்கள், தாவரங்கள் அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் நமக்கு என்னது பயன்படுகிறது. சரியா? எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமாக உணவு தேவை. உணவு இருந்தால் தான் நம்ம எல்லா செயல்களையுமே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும், நல்லா வளரவும் முடியும். சரிங்களா? அதுக்கு நமக்கு முக்கியமாக உயிரினங்கள்லாம் யார்? மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் எல்லாமே உயிரினத்தோடு சேர்ந்தது. அதில் மனிதர்கள் என்ன செய்கிறோம்? சாப்பாட்டுக்கு தாவரங்களை நாடுறோம், இல்லாட்டி விலங்குகளையும் நாடுறோம். விலங்குகள் என்ன செய்யுது? அதே மாதிரி தாவரங்களையும் சாப்பிடுது. அதில் சின்ன சின்ன அனிமல்ஸையும் நம்ம என்ன செய்யுது? விலங்குகளையும் அடித்து சாப்பிடுது. இந்த தாவரங்களுக்கு உணவு எங்கே நம்ம என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கோமா? யோசிக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஏன்னா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது அதுக்கு உணவு தேவை. அப்படி அப்போ உணவு எங்கே கிடைக்குது? அதுதான் அதுக்கு அதாவது சிறந்த பண்பு என்னென்னா, அந்த தாவரங்களுக்குள்ள சிறப்பான பண்பு தனக்கு தேவையான உணவை அது தானே தயாரிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கு. சரிங்களா? அதனால தான் அது அதுக்கு சிறப்பான பேரும் கூட கொடுத்துருக்காங்க. அது நம்ம அப்புறமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இப்போது தாவரங்களுக்கு அது உணவை தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, அதனுடைய இலை இருக்கு இல்லையா, அதனுடைய பாகத்தில் முக்கியமான பாகமான இலை. இந்த இலையிலுள்ள பச்சையம் சொல்லுவோம். அந்த பச்சையம் இன்னொரு பேர் குளோரோஃபில். சரியா? அந்த குளோரோஃபில் அப்படிங்கிற அந்த பச்சையம் தான் என்னது முக்கியமாக உணவு தயாரிக்க அதுக்கு தேவைப்படுகிறது. இதை பற்றி நம்ம விரிவாக என்ன செய்வோம், பாடத்துக்குள்ளே பார்க்கலாம். சரியா? அதனால் தாவரங்கள் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு பொருள் சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். பாருங்கள், இப்போ இலையோட பாகங்கள், தாவரத்தின் பாகங்கள் நிறைய. வேர், தண்டு, இலை, அப்புறம் கிளைகள், இலை, காய்கள், கனிகள், விதைகள் எல்லாமே தாவரத்தோட பாகங்கள். அது முக்கியமான பாகம் தான் என்னது? இலைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இலை தான் என்னது உணவு தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம இப்போ தான் சொன்னோம். அதனால் அதை பற்றி நம்ம தெளிவாக படிப்போம். இந்த இலைக்கு இலையில் என்னென்ன பகுதிலாம் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது தாவரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இலையாக இருக்காது, வெவ்வேறு வடிவமாகவும் இருக்கும், அளவுகளையும் இலைகளை நம்ம பார்க்குறோம். அந்த இலைகளை வச்சு தான் நம்ம இது இந்த மரம், அது அந்த மரம்னு பேர் வைக்கிறோம். அப்படி தானே? ஆமாம். அதனால் அதே மாதிரி பாகங்களும் வெவ்வேறு பாகங்கள் அதுக்கு இருக்குது. நம்ம உடல் உறுப்புகள் நமக்கு இருக்குது இல்லையா, கண், காது, மூக்கு, கை, கால் இருக்குல்ல, அதே மாதிரி தாவரங்களுக்குள்ள பாகங்களும் இருக்குதுல்ல, அதில் ஒன்று தான் இந்த இலைன்னு சொல்கிறோம். இலையும் அதே மாதிரி சில பாகங்கள் இருக்குது. அதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது? இலைக்காம்பு, இலைத்தாள், மைய நரம்பு, நரம்புகள், இலை நுனி. சரியா? இது எல்லாமே இலையோட பாகங்கள். இது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இலை பரந்த பகுதியாக இருக்கு இல்லையா, இந்த பரந்த பகுதிக்கு பேர் இலைத்தாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் இலைத்தாள். ஓகேவா? இது பறந்து காணப்படும். அடுத்ததாக இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, நடுவில் போகக்கூடிய பகுதி இது என்னது? மைய நரம்பு. சரியா? மைய நரம்புன்னு இது கொஞ்சம் கனமான நரம்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த மைய நரம்புலேருந்து சின்ன சின்ன நரம்புல ஆங்காங்கே இருக்குது, 2 பகுதியில் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் இலை நரம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு வெற்று குழாய் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த வெற்று குழாய் எதுக்குன்னா, இந்த தாவரங்கள் உறிஞ்சக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லா சத்துக்கள், நீர் எல்லாத்தையுமே மற்ற இடங்களை கடத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? இந்த இலை நரம்புகளுக்கு இருக்குது. சரியா? அடுத்தது இதனுடைய இலையினுடைய நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, எங்கே முடியுதோ அந்த பகுதி தான் நுனின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் இலை நுனி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த இலையோட கீழ்ப்பகுதி இருக்கக்கூடியது இலைக்காம்பு. இந்த காம்பு எதுக்கு பயன்படுது? தாவரத்தோட கிளை இருக்குல்லையே, அந்த கிளையோட ஜாயின் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்யுது? இணைவதற்கு இந்த இலைக்காம்பு பயன்படுகிறது. ஓகேவா? சரி,
அடுத்த பக்கத்தில் இலை துளைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டொமேட்டா. இலை துளை அப்படின்னா என்ன தெரியுமாப்பா? இப்போ நம்மளுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு மூக்கு இருக்கு இல்லையா? மூக்கு என்ன செய்கிறோம்? இந்த காற்றில் உள்ள ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயுவை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வேண்டாத வாயுவை நம்ம வெளியிடுறோம். இந்த மாதிரி காற்று உள்ளேயும் வெளியும் செல்வதற்கு மூக்கு நமக்கு எப்படி சுவாசிக்க பயன்படுதோ அதே மாதிரி இந்த இலைகளிலையும் சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்குது. சரிங்களா? அதாவது சிறிய சிறிய துளைகள் இருக்குது. அந்த துளைகள் எங்கே இருக்குன்னா இலைகளோட அடிப்பகுதியில் காணப்படும். சரியா? அதன் வழியாக அந்த துளைகள் வழியாக தான் அது என்ன செய்யும்? சுவாசிக்கும். காற்று உள்ளே வெளியேயும் செல்லும். சரிங்களா? இதுதான் இந்த துளைகள் வந்து சுவாசித்தலுக்கும் வாயு பரிமாற்றத்துக்கும் உதவுகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த துளைகளே 2 வகை இருக்குப்பா. திறந்த இலைத்துளைகள் அப்படின்னு இருக்குது. சில இதில் வந்து சில இலைகள் வந்து மூடிய இலைத்துளைகளும் இருக்குது. இது ரெண்டையுமே நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஒவ்வொரு இலைகளை பொறுத்து இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த இலைக்கு வந்து ஒரு சிறப்பான பேர் கொடுத்துருக்காங்க. இலை ஓர் உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செயல்படுது. ஏன் தெரியுமா? அந்த இலை ஏற்கனவே நம்ம சொன்னதான் இலை தான் அதாவது தாவரங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறதுனால இதுக்கு வந்து இலைக்கு பேர் உணவு தொழிற்சாலை அல்லது ஃபேக்ட்ரி, ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது வந்து இந்த தாவரங்களை என்ன செய்த உணவுக்காக விலங்குகளையோ மனிதர்களையோ சார்ந்திருக்காது, தானாலே தயாரிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இதனோட செயல்பாட்டுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைன்னா தாவரங்களை உணவு தயாரிக்கக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நாம் சொல்கிறோம். பாருங்கள், ஒளி ப்ளஸ் சேர்க்கை ஒளிச்சேர்க்கை. அதாவது சூரிய ஒளினா சூரிய ஒளி, சேர்க்கைனா தயாரித்தல், உணவு தயாரித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒளிச்சேர்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கை என்பது சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம் அல்லது குளோரோஃபில் மற்றும் நீர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பயன்படுத்தி தாவரங்கள் தங்கள் உணவை தயாரிக்கும் ஒரு செயல்முறையாகும். சரிங்களா? அப்படி என்னன்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்னென்னா அதாவது தாவரங்கள் என்ன செய்யணும்? சூரிய ஒளியை பயன்படுத்துதுப்பா. சூரிய ஒளியை பயன்படுத்தி அந்த இலைகளில் உள்ள பச்சையம் இருக்கு இல்லையா, குளோரோஃபில், அதை பயன்படுத்தி மற்றும் நீர் கிடைக்குது, பூமியிலேருந்து நீர் எடுக்குது, காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு எடுக்குது. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன செய்யுது? உணவு தயாரிக்குது. இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா? அப்புறம் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் சொல்லலாம் இதை வச்சு. ஃபஸ்ட்டு, இலையின் எப்பகுதி கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கிறது? இலை துளைகள். சரிங்களா? செகண்டு, இலையின் எப்பகுதி நீரை எடுத்து செல்கிறது? இலை நரம்புகள். ஓகேவா? இது சிந்தித்து நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம்லையே ஒளி சேர்க்கிற எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு அது எப்படி எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். நீர் பாருங்கள். இந்த நீர் பாருங்கள், வேர்ல இருந்து என்ன செய்யுது? அப்படியே உறிஞ்சப்பட்டு இந்த குழாய் வழியாக என்ன செய்யுது? மேலோக்கி சென்று இலைகளுக்கு போய் சேருது. சரிங்களா? இப்படி தான் நீர் வந்து கடத்தப்படுகிறது. அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்கா. இது என்னன்னு பாருங்கள். காற்றில் உள்ள அதாவது இது வந்து காற்றில் வந்து வாயுக்கள் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயுக்கள் இருக்குது. சரியா? இது என்ன செய்யுதுன்னா இலைகளில் உள்ள சிறிய துளைகள், நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, ஸ்டொமேட்டான்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அது வழியாக என்ன செய்யுது? இந்த கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சப்படுது. எப்போ? அது உணவு தயாரிக்கும் போது உறிஞ்சப்பட்டு இந்த ஆக்சிஜனை வெளியாக்கிறது. அதே சமயத்தில் இந்த தாவரங்களை சுவாசிக்கும் போது நம்மளே மாதிரி என்ன செய்யணும்? ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்டுரும். ஆனால் உணவு தயாரிக்கும் போது அப்படியே மாற்றமாக செய்யும். என்ன செய்யும்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயு என்ன செய்யும்? காற்றில் வெளியே விட்டுரும். சரிங்களா? அடுத்ததாக மற்றபடி சூரிய ஒளி அதுக்கு தேவை. சரியா? சூரிய ஒளி கண்டிப்பாக அது தாவரங்கள் உணவு தயாரிக்க தேவைப்படுது. இது எது மூலமாக அது பெறுது? அதாவது இலைகள் உள்ள பச்சையம் இருக்குது பார்த்தியா, பச்சையம், இந்த நிறமிக்கு பேர் தான் பச்சையன்னு சொல்கிறோம். இந்த நிறமி என்ன செய்யுதுன்னா சூரிய ஒளியை எடுத்துக்கொள்றதுக்கு பயன்படுகிறது. சரியா? அப்படி எடுக்கிறதுனால தான் இந்த இலைகள் எப்போவுமே பசுமையாகவே காணப்படுகிறது. சரியா? ஓகே. இப்போ சின்ன ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தாவரங்கள் எப்படி உணவு தயாரிக்குது? நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் பச்சையம், இந்த 3 உதவியால் சூரிய ஒளியின் முன்னிலையில் என்ன செய்யுது? உணவு தயாரிக்குது. அப்படி தயாரிக்கும் போது உணவும் கிடைக்குது, அது தவிர ஆக்சிஜனையும் என்ன செய்யுது? அது வெளியிடுகிறது. இந்த 2மே
நமக்கு கிடைக்கக்கூடிய பகுதிகள் பொருள்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது தாவரங்களுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. என்னென்னா முதன்மை உற்பத்தியாளர்கள். ஏன்னா அது பிற உயிரினங்களுக்கு என்ன செய்யுது, தேவையான உணவை தயாரித்து கொடுக்கறதுனால அதுக்கு சிறப்பான பேர் முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், முதன்மை உற்பத்தியாளர்களை தாவரங்கள் இல்லாமல் வேறு எந்த உயிர்களாலும் என்ன செய்யுது, அதாவது தாவரங்கள் இல்லாமல் மற்ற உயிரினங்களால் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கவே முடியாது. தாவரங்களால் மட்டும்தான் அதனால் தயாரிக்க முடியும். அதனால தான் அதுக்கு பேர் முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்தது பாருங்கள், இது நீங்கள் சிந்தித்து நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. தாவரங்கள் இல்லாமல் உயிரினங்களால் ஏன் வாழ முடியாது? ஓகேவா? அதுக்குள்ள ஆன்சர் நீங்களே பண்ணி பாருங்கள். அடுத்து விடையளிப்போம். அடைப்புக்குறியில் உள்ள எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டில் வார்த்தையை எழுத்து மாறி கிடக்குது. அதை சரிபடுத்தி நம்ம என்ன செய்யணும், பொருத்தமாக கண்டுபிடித்து எழுதணும். 1, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடுவது டேஸ், ஆக்சிஜன். சரிங்களா? அடுத்ததாக 2, முதல் நிலை உற்பத்தியாளர் என்பது டேஸ் டேஸ் ஆகும். ஆனால் தாவரம். கரெக்டான ஆன்சர் தாவரம். 3வது, இலைத்துளைகள் இலையின் டேஸ் பகுதியில் காணப்படுகின்றன. இதுலனா கீழ். சரியா? கீழ் பகுதியில் காணப்படுகிறது. 4வது, உணவு தயாரித்தலில் ஈடுபடும் நிறமி. நிறமியோட பேர் பச்சையம். பாய்ச்சையாயும் பச்சையம். ஓகே, எழுதிக்கோங்க. அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம். கள்ளிச்செடி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செடி. இது நம்ம ரோட்டில் போகும்போது இந்த செடியை நம்ம பார்க்கலாம். இந்த கள்ளிச்செடியில் பார்த்தீங்கன்னா இலை எப்படி இருக்கும், நார்மலான இலையாக இருக்காது, கனமாக இருக்கும். அதுதான் அது தண்டு மாதிரியே இருக்கும். சரியா? இலை தண்டு. அதுதான் என்னது, அதுக்கு இலைப்போதின்னு சொல்கிறோம். அந்த தண்டில் தான் என்ன செய்யுது, உணவை தயாரிக்குது. இது அதனோட அந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? ஓகே. அடுத்தது செய்து கற்போம். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செய்து பாருங்கள். அதாவது 2 தொட்டிச்செடி எடுத்துக்கணும். ஒரு தொட்டிச்செடியை வெயிலில் வைக்கணும். இன்னொரு தொட்டிச்செடியை ஒரு பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும், மூடிடணும். இதை 1 வாரம் நீங்கள் என்ன வச்சு வைக்கணும். இது வெயில் படுற மாதிரியே இருக்கணும். டெய்லி இதுக்கும் தண்ணி ஊற்றணும். அந்த பாக்ஸில் வச்ச செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டே வரணும். அப்படி ஊற்றிட்டே வரும்போது 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா செடியில் என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன நடந்திருக்கும், சூரிய ஒளி வைக்கப்பட்ட செடியில் தெரிஞ்ச அழகாக செடி வளர்ந்துருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள செடி என்னது, வாடி அப்படியே சேரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன கிடைக்காது, சூரிய ஒளியும் கிடைச்சிருக்காது, காற்றும் கிடைச்சிருக்காது. சரியான உணவு கிடைக்காதனால அது வாடி இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செய்து பாருங்கள். இது வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.